ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ எனக்கு ஆர்வம் தாங்கலை. அதனால் இதுக்கு மேலே நீ வளர வேணாம், நான் ஒன்றே மட்டும் பறிச்சுட்டு அட்லீஸ்ட் சாம்பார் நிறைய இது இருக்குது, காய் பறிச்சா அவரைக்காய் அது இதுன்னு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு நைட்டுக்கு தோசைக்கு சாம்பார் வைக்கலாம், இல்லை பொங்கல் வச்சு சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பறிக்க போகிறேன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கொடி உருளை பறிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொடி உருளை கொஞ்சோண்டு பெருசாக இருக்குது, பரவாயில்ல, இதுக்கு மேலே எனக்கு தாங்கலைங்க. எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குது, ஆனால் இந்த ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பறிக்கலான்னு பார்க்குறேன். எட்ட மாட்டேங்கிறேன். ஓடியா இங்கே வருங்க, நல்லா ஆயிட்டா குடுன்னு இதை. ஐயோ, கையை வச்ச கையோடு வந்துடுச்சு. சரி, நம்ம 2 உருளைக்கிழங்கு இன்றைக்கி சாம்பாரில் போடணும் அப்படிங்கிறது கடவுளோட சித்தம். பறிச்சாச்சி, கொடியில் உருளைக்கிழங்கு. சூப்பராக இருக்குல்ல? சமைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.